ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைமெட்டிக்கான ஃபார்முலாவை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஎன்ஆர் டிவைடட் பை 100. இப்போ ஆர் மட்டும் வேணும் அப்படின்னா ஆரை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 வரும். அப்போ பி இன்ட்டு என் வந்து கீழே வந்துடும். நெக்ஸ்ட் என் மட்டும் வேணும்னா என்ன ஒரு சைடு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 வருதா. அடுத்து பி இன்ட்டு ஆர் வந்து டிவைடரில் வந்துடுது. அடுத்து முதன்மை தொகை அதாவது பி மட்டும் வேணும் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு 100 டிவைடரில் வந்து n இன்ட்டு ஆர் வந்துடும். n இன்ட்டு ஆர் வந்துடும். அடுத்து மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தா அசலோட தனி வட்டியை ப்ளஸ் பண்ண வர்றது தான் மொத்த தொகை. அடுத்து முதன்மை தொகைக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தா மொத்த தொகையிலேருந்து வட்டியை மைனஸ் பண்ணால் அதுதான் முதன்மை தொகை. முதன்மை தொகைக்கான இன்னொரு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தா மொத்த தொகை இன்ட்டு 100 டிவைடட் பை 100 ப்ளஸ் n இன்ட்டு ஆர் தான் முதன்மை தொகைக்கான ஃபார்முலா. அதுவே மொத்த தொகை மட்டும் வேணும்னா மொத்த தொகை மட்டும் ஒரு பக்கெட் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போங்க. கொண்டு போனால் பி இன்ட்டு 100 n இன்ட்டு ஆர் டிவைடட் பை இந்த 100 வந்து கீழே வந்துடுது.